நகரின் பல்வேறு பகுதிகளில் கல்லூரி மாணவர்கள் தங்கியிருக்கும் இடங்களில் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். பின்னர் காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். மின்னணு சாதனங்களில் இந்த கூல் லிப்பு அது விற்றவங்க கிட்ட மட்டும் இந்த பேடிஎம் மிஷின்ஸு, அப்புறம் இந்த பிஓஎஸ் மிஷின்ஸ் அதெல்லாம் சீஸ் பண்ணியிருக்கோம். இந்த பகுதியில் மாவட்ட பகுதிகளில் இந்த எந்த பேர் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் மட்டும் 120 கல்லூரிகள் இருக்குது. அதில் அதிகப்படியான செட்டில்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பெல்ட்டில் செட்டிப்பாளையம், மதுக்கரை, கேஜி சாவடி மற்றும் சூலூர், நீலாம்பூர் இந்த ஏரியா தான் அதிகமான செட்டில்மெண்ட் இருக்குது. இதில் சில கல்லூரி மாணவர்கள் பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த ட்ராப் அவுட் ஸ்டூடெண்ட்ஸையும் சில பேரை செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ட்ராப் அவுட் ஸ்டூடெண்ட்ஸில் சில பேர் வழி மாறி போயிட்டு இந்த தவறான விஷயங்களில் ஈடுபடுறாங்க. அவங்களுக்கு தேவைப்படும் போது அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள மீண்டும் படிக்க வைக்கிறதோ இல்லைனா அந்த காலேஜில் சொல்லி அவங்களோட ஸ்டடீஸை கன்டினியூ பண்ணுறதுக்கும் முயற்சி மேற்கொள்கிறோம். தவறான பாதையில் போகிறவங்கள ரீஹேபிலிட்டேட் பண்ணுறது, அவங்கள திருந்தி வாழ்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறதும் பண்ணுறோம். கொடுங்குற்றங்கள் செய்கிறவங்க இல்லை மெயினாக இந்த ட்ரக்ஸில் பிஸ்னஸில் டீலராக இருந்து சேல் பண்ணுறவங்க அவங்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிக்கிறேன். தொடர்ந்து கல்லூரிகள் மற்றும் இந்த சுற்றுவர பகுதிகளில் நாங்கள் அந்த அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கோம். இந்த அவேர்னஸ் காலேஜஸ்லையும் கொடுக்குறோம். அதே போல் இப்போது இந்த விடுதி உரிமையாளர்கள் மற்றும் ரெண்டல் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நாங்கள் லோக்கலாக அந்தந்த நகரில் போயிட்டு ஏதாவது தகவல் இருந்தால் நமக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்கிறோம். ரீசெண்டாக ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட செட்டிப்பாளையம் லிமிட்டில் நமக்கு ஒரு தகவல் கிடச்சிது. அதன் அடிப்படையில் போய் செக் பண்ணும்போது மதுரையை சேர்ந்த 2 குற்றவாளிகள் கல்லூரி மாணவர்கள் தங்கியிருக்க ரூமில் தங்கியிருந்திருக்காங்க. அவங்கள நாங்கள் அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு விசாரித்து ரிமாண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பொதுமக்கள் மற்றும் இந்த உரிமையாளர்கள் முன் ஏதாவது அவங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தால் எங்ககிட்ட சொல்லுமாறும் நாங்கள் அறிவுறுத்திருக்கோம். இது நாங்கள் இப்போ டிஸ்ட்ரிக்ட்டு தனியாக இந்த ட்ரக்ஸ்க்குன்னு தனியாக ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் இதுக்கு ஜென்ரலாக நீங்கள் ஸ்டேஷன் லெவலில் சொன்னால் போதும். நேற்று அந்த கேஸில் டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் அண்ட் டீம், சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி, போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லோரும் சேர்ந்து அந்த கல்லூரியில் இந்த ஸ்கூலில் படித்த பசங்களை எல்லாருமே விசாரிச்சிருக்கோம். அதே போல் அதில் பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸையும் விசாரிச்சிருக்கோம். நேற்று வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அதில் வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம், விசாரிச்சுட்ருக்கோம்.